இன்றைக்கி வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து ட்ரம்ஸ்டிக் சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த ட்ரம்ஸ்டிக் சிக்கன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இதில் வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறேன். இப்போ இந்த சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மஞ்சப்பொடி, கசகசா, பெருஞ்சீரகம், தனியா, ஜீரகம், பெப்பர், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, தேவைக்கு ஏற்றளவு, கார்னிஷுக்கு கொத்தமல்லி, தக்காளி 1 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 6 முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பல், 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து என்கிட்ட ஃப்ரோசன் வெங்காயம் தான் இருந்தது, உப்பு, எண்ணெய். இப்போ சிக்கன் பெப்பர் ஃப்ரைக்கு வந்து ஃபஸ்ட்டு எதை வறுத்துக்கலான்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன். வந்து ஜஸ்ட்டு வறுக்கிறதுக்காக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, 3 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு, 1 ஸ்பூன் வந்து சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு இதை வறுத்துக்கலாம். சிம்மில் தான் வறுக்கணும். இதை ரொம்ப கருப்பாக வறுத்துடக்கூடாது. ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும், லைட்டாக வறுத்தா போதும். இதை வறுத்தாச்சு. இதுக்கு அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா. இது வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகா வந்து 3 போடுறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். ஏன்னா நான் பெப்பரும் போட்டிருக்கேன். ஆறு முந்திரி பருப்பு போடுறேன். தேங்காய் சில்லாக எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு போடுறேன். இதை நல்லா வறுத்துட்டு இதோட வந்து நம்ம வந்து வெங்காயத்தை வந்து இதை கடைசியாக நல்லா வலுவலுன்னு அரைச்சதுக்கப்புறம் வந்து 1 கைப்பிடி அளவுக்கு அந்த சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன்ல, ஃப்ரோசன் வெங்காயம், இதை வந்து கடைசியாக ஒரு சுற்று போட்டு இறக்கிட்டோம். மிக்சியில் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் வந்து அரைச்சிட்டு வந்துட்டேன். ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். வெங்காயத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். இந்த பெரிய வெங்காயத்தை வதக்கிறதுக்கு. மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றுறேன். இது வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டோம். அதனால் தாளிக்கிறதுக்கு நான் வெறும் கருவேப்பிலை மட்டும் போடுறேன். இது வெங்காயத்தை போடுறேன். வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா அப்படின்னா தான் கிரேவி வந்து உள்ளே போகும். இந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணாதீங்க, தோலோடு சாப்பிட்டா தான் நல்லது. இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், வெங்காயத்தை வதக்கிட்டேன். இப்போ வந்து தக்காளியை வந்து 1 தக்காளி எடுத்துருக்கோம். அதை கட் பண்ணி போட்டுக்கணும். அதையும் வதக்கிக்கணும்.
தக்காளியை வதக்கிட்டேன். இந்த சமயத்தில் உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணலை. இந்த சிக்கனை போடுறேன். ஒரு ஸ்பூன் மஞ்சள் போடுறேன். இந்த அரைச்ச விழுத போடுறேன். அரைச்ச விழுதுலேருந்து மீதி இருக்கிறத தண்ணியாக கன்வெர்ட் பண்ணிடுங்க. இதை வேஸ்ட்டாக கீழே போட்டுற வேண்டாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளறிக்கணும். அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு 2 விசில் வைப்போம். லைட்டாக வதக்கிக்கிட்டேன். தண்ணி எடுத்து ஊற்றுறேன். 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். கிளறிக்கிறோம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மீடியமில் 2 விசில் வைக்கணும். மூடி போட்டு மூடிட்டேன். ஆவி வந்தோன்னே விசில் போடலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். மீடியமில் வச்சுருக்கேன். இந்த சமயத்தில் வந்து வெயிட் போட்டுடலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்குறேன். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்துருச்சு. ஆனால் இந்த தண்ணியோடு இருக்குது. இப்போ இது கிரேவியாக வேணும்னா இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ அடுப்பு நான் பண்ணுறேன். ஒரு கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஏற்கனவே ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். மீதி இருக்கிற கருவேப்பிலையும் அதில் போடுறேன். இந்த சிக்கனை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஏன்னா இந்த கிரேவி கொஞ்சம் தண்ணி வற்றுக்கட்டும். அதுக்கப்புறம் அதோட ஆட் பண்ணுவோம். கருவேப்பிலை வந்து வெடிக்க போகுது. அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தண்ணியோடு இந்த கிரேவியை வந்து அதில் ஊற்றும் போது சடச்சடன்னு வெடிக்கும். அதனால் வந்து நான் சிம் பண்ணிக்கிறேன். சிம் பண்ணிவிட்டு இந்த கிரேவி அதில் ஊற்றுறேன். பாருங்கள், இதுக்குள்ளே வந்து கொஞ்சம் கிரேவி இருக்குது. ஸோ இதையும் கழுவி இந்த இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் வந்து இந்த தண்ணி கொஞ்சம் கம்மி ஆகும்போது இந்த நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்படின்னா தான் பெப்பர் சிக்கன் வந்து நல்ல சுருளாக அப்படி வரும். ஸோ இந்த தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த சிக்கனை அதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியில் மேக்ஸிமம் வந்து தண்ணி வந்து இதாகிடுச்சு. தண்ணி வந்து வற்றிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த சிக்கனை ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு இன்னும் வந்து அதை ட்ரையாக ஆக்குவோம். பாருங்கள், எல்லாம் வற்றிருச்சு. ட்ரம்ஸ்டிக் வச்சு இது வந்து போன்லெஸ் சிக்கனில் பண்ணலாம். எலும்போடு இருக்கிற சிக்கன்லேயும் பண்ணலாம். நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடணும்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். சிம் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள்.